ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜபதச்சாய கோவிந்தாஹ்வாணபாயினி ததாயத்தஸ்வரூபாசா ஜீயான் மத்விஸ்ரமஸ்தலி. எம்பாருடைய திரு அவதார மகோத்சவத்தை முன்னிட்டு எம்பாரை பற்றின உபன்யாசத் தொடரிலே அடியன் எம்பார் பிரபத்தி பற்றி சில விஷயங்கள் அருளி செய்துள்ளார். அவைகளை சொல்ல வேணும் என்று பெரியோர்களுடைய நியமனம். இந்த நியமனானுகுணமாக சில விஷயங்களை விண்ணப்பம் பண்ணுகிறேன். எம்பார் என்கிற ஆச்சாரியர் கோவிந்த பெருமாள் என அழைக்கப்படுபவர். அவருடைய அவதாரம் தை புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரமே முப்பொறியூட்டின திருநக்ஷத்திரம் என பிளலோகஞ்சியர் அருள் செய்கிறார். பொறியூட்டின திருநக்ஷத்திரம் என்னால் எம்பெருமானுடைய நட்சத்திரமாகவும் இருக்க வேணும், ஆழ்வார்கள் அவதரித்த நட்சத்திரமாகவும் இருக்க வேணும், ஆச்சாரியர்கள் அவதரித்த திருநட்சத்திரமாகவும் இருக்க வேணும். இப்படி சில திருநக்ஷத்திரங்கள் இருக்கின்றன. சுவாதி இப்படி மூவருடைய அவதாரம் இருக்கிறது. திருவோணம் மூவருடைய அவதாரம் இருக்கிறது. அதே போல புனர்வசு நட்சத்திரம் இதுவும் மூவருடைய திருநக்ஷத்திரமாக அமைந்திருக்கிறது. அதிலேயும் அவர்களுக்குள்ளே ஒரு சம்பந்தம் இருப்பதையும் நாம் உணரலாம். சம்பிரதாயத்திலே பெருமாள் என்று அழைக்கப்படுபவர் சக்கரவர்த்தி திருமகன் ராமன். அந்த பெருமாளுடைய அவதாரம், ராமருடைய அவதாரம் புனர்வசு நட்சத்திரம், சித்திரையில் புனர்வசு. அதே போல ஆழ்வார்களிலே குலசேகர பெருமாள் என்பவருடைய திருநக்ஷத்திரம் மாசி புனர்பூசம். அவரும் குலசேகர பெருமாள் என அழைக்கப்படுகிறார். அதே போல ஆச்சாரியர்களிலே புனர்வசுவிலே அவதரித்த சில ஆச்சாரியர்கள் உண்டு. அதிலே நாம் இப்பொழுது எம்பாருடைய வைபவத்தை அனுபவிக்கிறோம். அவரும் புனர்வசு நட்சத்திரம் தையில் புனர்வசு இதிலே அவதரித்தவர் எம்பார் என்கிற கோவிந்த பெருமாள் என்று மூவரையும் பெருமாள் என்று அழைக்கிறோம். பெருமாளிடத்திலே பக்தியை உடையவர் குலசேகர பெருமாள். அதே போல எம்பார் அவரை கோவிந்த பெருமாள் என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். முதல்ல பெருமாள் அது ராமர், ராமருடைய அவதாரம் புனர்வசு. அடுத்தது பெருமாளுடைய திருவடிகளை ஆசிரியத்தவர், ராமபாதாசிரியராக இருக்கக்கூடியவர் குலசேகர பெருமாள். ராமர் ராமபாதாசிரியர். அதே போல எம்பார் ராமானுஜ பதச்சாயா என்று அழைக்கப்படுபவர். அரசமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் அரசாக என்னேன் மற்ற அரசுதானே என்று குலசேகர பெருமாள் பெருமாளுடைய திருவடிகளை சூடும்படியான அடியாராக இருக்க வேணும் என்று தெரிவித்தார். அதனால் அவர் ராமபாதாசிரித்தர். ஆனால் அதை காட்டிலும் விலட்சணம் எம்பாருக்கு உண்டு. அவர் ராமரை ஆசிரியிக்கவில்லை, ராமானுஜரை ஆசிரித்திருக்கிறார். ராமானுஜ பதச்சாயா என்று ராமானுஜருடைய திருவடி நிழல், திருவடி நிழலென்னே சொல்லும்படியாக எழுந்தருளி எம்பெருமானாரை விட்டு பிரியாமல் அடிமை செய்து போந்தவர் எம்பார் என்கிற ஆச்சாரியர். அவருக்கு விலட்சணமான தனியன் எம்பாருடைய சிஷ்யரான ஸ்ரீ பராசர பட்டராலே அருளி செய்யப்பட்டுள்ளது. ராமானுஜ பதச்சாயா, ராமானுஜருடைய திருவடி நிழல். கோவிந்தாஹ்வா என கோவிந்தர் என்கிற பெயரை உடைத்தான. இந்த நிழலுக்கு பொதுவாக பெயர் இருக்காது. ஒரு மரம் இருக்கிறதுனால் மரத்தினுடைய நிழல் என்றுதான் சொல்லுவோமே தவிர அந்த நிழலுக்குன்னு தனி பெயர் இருக்காது. ஆனால் இங்கே விலட்சணம் என்னன்னால் ராமானுஜருடைய திருவடி நிழலுக்கும் பெயர் உண்டு. என்ன பெயர் என்னால் கோவிந்த பெருமாள் என்று பெயராம். பொதுவாக எம்பெருமானுடைய நிழலின் கீழே உலகம் இருக்கிறது என்று தெரிவிப்பார்கள். பெருமாள் ராமபிரானுடைய தோளினுடைய நிழலின் கீழே இந்த உலகமொத்தமும் அடங்கும்படியாக அவ்வளவு அப்படி அடங்கினாலும் கூட இடம் நிறைய இருக்காம். எம்பெருமானுடைய திருத்தோளுடைய நிழல் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று ஸ்ரீராமாயணத்திலே கொண்டாடப்படுகிறது. பாகுச்சாயாம் அவஷ்டப்தோ எஸ்யலோகோ மகாத்மனகா என்று. அப்படி எம்பெருமானுடைய திருவடி நிழல் திருத்தோள்களுடைய நிழல் இருக்கின்றன. அதே போல வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா ந கர்மதா என்று ஸ்லோகம். எம்பெருமான் வாசுதேவன் அவன் ஒரு பெரிய மரமாக இருக்கிறான், வாசுதேவ தரு என்று. அதனுடைய நிழல் வாசுதேவ தருச்சாயா. அந்த நிழலானது மிகவும் குளிர்ச்சியும் இல்லாமல்
மிகுந்த உஷ்ணமும் இல்லாமல் இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் இளைப்பாறும்படியாக அந்த நிழல் இருக்கிறது. அதை காட்டிலும் உயர்ந்த நிழலாம் ராமானுஜ பதச்சாயா என பட்டருக்கு திருவுள்ளம். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வா என அதற்கு கோவிந்தன் என்ன அந்த நிழலுக்கும் பெயராக இருக்கிறது. அனபாயினி, அனபாயினி என்னால் பிராட்டியை நித்யானபாயினி என தெரிவிப்பார்கள். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே நித்யைவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பெருமானை விட்டு பிரியாதவள் என்ன. அதப்போல எம்பெருமானாரை விட்டு பிரியாமல் நிழல் போலே இருக்கக்கூடியவர். அபாயம் என்னால் விட்டு பிரிதல் என்னர்த்தம். அனபாயம் என்னால் விட்டு பிரியாமல் இருத்தல். அனபாயினி ததாயத்தஸ்வரூபாசா. இந்த தத்து என்ன எம்பெருமானாருடைய திருவடி, அதனாலேயே சத்தை பெற்று இருக்கக்கூடியவர், அதற்கு அடங்கி விதேயராக இருக்கக்கூடியவர். ததாயத்த இந்த திருவடி நிழலுக்கு வசப்பட்ட ஸ்வரூபத்தை உடையவர். ததாயத்த ஸ்வரூபா சா ஜியா மத் விஸ்ரமஸ்தலி. மத் விஸ்ரமஸ்தலி என்னுடைய இளைப்பாறும் இடம் என்று அருள் செய்கிறார் பராசர பட்டர். இளைப்பாறக்கூடிய இடம் என்னால் பொதுவாக ரொம்ப வெயிலிலே இருப்பவர்கள், தாபத்திலே தபித்து கொண்டிருப்பவர்கள். நமக்கெல்லாம் என்னென்னா சம்சார தாபத்திலே தபித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இருக்க நிழலாக இருக்கக்கூடியவர், இளைப்பாறக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய நிழல் எதுனா ராமானுஜ பதச்சாயா மத் விஸ்ரமஸ்தலி என்று தெரிவிக்கிறார். நாம் இளைப்பாறக்கூடிய இடம் என்ன, அது ஜியாத் நன்கு விளங்கட்டும் என்ன, பொலிகா பொலிகா என்று போத்துகிறார் பராசர பட்டர். நிழலுக்குண்டான தன்மை இரண்டு. ஒன்று, அந்த வஸ்துவை விட்டு அந்த நிழலானது பிரிந்திருக்காது, அதுக்கு சத்தையே கிடையாது, பிரிந்தால் சத்தை கிடையாது. அதே போல இளைப்பாறக்கூடிய இடமாகவும் இருக்கிறது. அதை கொண்டு இவ்வாறு ஆச்சரியமாக தனியன் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். அதுவும் எம்பார் என இவருக்கு திருநாமம் எப்படி வந்தது? ஒரு சந்நியாச ஆசிரமம் ஸ்வீகரித்தார் கோவிந்த பெருமாள். அப்பொழுது எம்பெருமானார் தன்னுடைய திருநாமத்தையே இட்டாராம். இல்லை, தேவருடைய திருநாமம் வேண்டான்னு உடனே அதையே சுருக்கி எம்பார் என பெயரிட்ட. எம்பெருமானார் என்பதிலே தொடக்கத்திலே எம் என்ற சொற்களையும், அடுத்தது முடியிலே பார் என்று கடைசி எழுத்தாக இருக்கிறது, அதையும் சேர்த்து எம்பார் என திருநாமம் சூட்டினார் எம்பெருமானார். இந்த எம்பாருக்கு தமிழில் என்ன அர்த்தம் என்று பார்த்தால், எம்முடைய இடம். பார் என்றால் பூமி, இடத்தை குறிக்கிறது. ஆக எம்முடைய இடம், நம்முடைய இடம் என்ன அர்த்தம் கிடைக்கிறது. ஆக இளைப்பாறக்கூடிய இடமாக இருக்கிறார் எம்பார். பொதுவாக பிராட்டிக்கு ரெண்டு தன்மைகள் உண்டு. தான் எம்பெருமானை ஆசிரியித்திருக்கிறாள், எல்லாராலும் தான் ஆசிரியிக்கப்படுகிறாள் என்று ஸ்ரீயதே ஸ்ரயதே என காட்டப்படுகிறது. அதை போலவே இங்கே எம்பார் எம்பெருமானாரை விட்டு பிரியாத நிழலாக இருக்கிறார். நாம் எல்லாரும் இருக்கக்கூடிய இடமாக, இளைப்பாறக்கூடிய இடமாகவும் எம்பார் இருக்கிறார் என நாம் காணலாம். இப்படி விலட்சணமான தனியனை திருநாவியருடைய ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்திருக்கிறார். இனி எம்பார் சக்ருதேவ என்கிற ஸ்லோகத்திலே சக்ருது என்பதற்கு எவ்வாறு அர்த்தம் அருளி செய்கிறார் என்பதை ஆச்சாரியர்கள் தங்களுடைய ஐதிஹியங்களிலே பல இடங்களிலே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவற்றை பார்க்கலாம். பொதுவாக ஆழ்வார்கள் பலவிடங்களிலும் சரணாகதியை அனுஷ்டிக்கிறார்கள். நம்மாழ்வார் நோத்த நாலு என தொடர்ந்து 4 திருவாய்மொழிகளாலே எம்பெருமானிடத்திலே சரண் புகுந்தார். நோத்த நோன்பிலேன் என்று வானமாமலை எம்பெருமானிடத்திலே சரணாகதி. பிறகு 6ஆவதே என்ன திருக்குடந்தை 6ஆம் திறத்திலே சரணாகதி. பிறகு மானை நோக்கு நல்லீர் என்ன விபவாவதாரத்திலே சரணாகதி. திருவள்ளவாழ் உரையும் கோணார் என்று அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி. அடுத்து பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என கிருஷ்ணாவதாரத்திலே சரணாகதி. தரித்திரன்னு எம்பெருமானை பாட வேணும் என சரணாகதி. இப்படி பலவிடங்களிலும் பிரபத்தி பண்ணுகிறார்கள். அதே போல திருமங்கை ஆழ்வார் விசேஷித்து தாயே தந்தை என்ன திருவேங்கடமுடையானத்திலே முதல்ல சரணாகதியை நுட்டித்தார். பிறகு பல இடங்களிலும் சரணாகதியை நுட்டிக்கிறார். இங்கே கேள்வி எழுகிறது. பொதுவாக சரணாகதி ஒரு தடவை செய்யப்பட வேண்டும் என விதிக்கப்பட்டுள்ளது. பெருமாளும் சகருதேவ பிரபன்னாய
என்று அருளி செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எதனாலே ஆழ்வார்கள் பலவிடங்களிலும் பிரபத்தி பண்ணுகிறார்கள், விசேஷித்த அர்ச்சாவதாரங்களிலே பலவிடங்களிலும் பிரபத்தியை செய்கிறார்களே எதற்காக என கேள்வி எழுகிறது. அதற்கு ஏழை ஏதலன் என்கிற பதிகத்தினுடைய பிரவேசத்திலே பரமகாரணிகரான பெரியவாச்சான் பிள்ளை இவ்வாறு அருளி செய்கிறார். இவர் என்ன திருமங்கை ஆழ்வார் தாயே தந்தை தொடங்கி பலவிடங்களிலும் சரணம் புக்கு போந்தார், பகவத் லாபத்துக்கு சகிருத்கிருதமா அமைந்திருக்க செய்தே பலகாலம் சரணம் புகுகிறது துராதிசயத்தாலே இரே என. பகவத் லாபம் எம்பெருமானை பெறுவதற்கு ஒரு தடவை எம்பெருமானிடத்திலே சரணாகதியை செய்தாலே போரும். ஆனாலும் ஆழ்வார்கள் பல தடவை பல காலம் எதனாலே சரண் புகுகிறார்கள் என்னால் அவர்களுடைய துவராதிசயத்தாலே என துடிப்பு. இந்த உலகத்திலே அவர்களால் இருக்க முடியவில்லை, இப்பொழுதே எம்பெருமானாகிற வஸ்துவை அடைய வேண்டும் என்கிற துடிப்பு. எம்பெருமானுடைய பெருமைகளை முழுவதுமாக அறிந்தவர்கள் ஆழ்வார்கள். அவர்களுக்கு எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளி இருக்கிறான். ஆக இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய தாழ்ச்சியையும் எம்பெருமானாகிறவன் அவனுடைய உயர்த்தியையும் நன்றாக அறிந்தவர்கள் ஆழ்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுதே அந்த உயர்ந்த வஸ்துவை, குணாதிக்கம் உடைய அந்த வஸ்துவை உடனே அடைய வேண்டும் என்கிற பாரிப்பு, துறை, துடிப்பு இருக்கிறது. அந்த துறையினாலே இப்படி பலகாலம் அருளி செய்கிறார்கள். அதுவும் விசேஷித்து இந்த ஏழை ஏதலன் பதிகத்திலே எம்பெருமானுடைய நீர்மையுடைய பெரிய பெருமாள் அவர் சரண்யனாக இருக்கிறார். பொதுவாக என்னடியார் அது செய்யார் என பெருமாள் பெரிய பெருமாளுடைய வார்த்தை. எந்த தோஷத்தையும் அடியாருடைய தோஷத்தையே கணிசிக்காமல் எம்பெருமான் அருள் செய்யக்கூடியவன். அதே போல ஆழ்வார் அனுஷ்டாதாவாக இருக்கிறார், மயர்வர மதுரணம் அருளப்பெற்றவர், அவரிடத்திலே தோஷம் கிடையாது. இந்த பாட்டும் எப்படிப்பட்டதுன்னா சர்வாதிகாரமான திராவிட பாஷையிலே அருள் செய்கிறார் இந்த ஏழை ஏதலன் என்கிற பதிகம். அதனாலே இதற்கு பல சிறப்புகள் உள்ளனா என இங்கே பெரியவாச்சானே அருள் செய்கிறார். ஆக அடுத்து திருநறையூர் என்கிற திவ்யதேசத்தை அனுபவிக்க புகுந்த திருமங்கை ஆழ்வார் அங்கேயும் சரணாகதி நொட்டிக்கிறார். பெடையடர்த்த என தொடங்கக்கூடிய திருமொழி 6ஆம் பத்து 9ஆம் திருமொழி, அதிலேயும் இவ்விஷயமானது காட்டப்படுகிறது. இங்கே இந்த சக்ரதேவ என்கிற ஸ்லோகத்திற்கு 3 விதமான நிர்வாகங்கள், ஆச்சாரியருடைய நிர்வாகங்கள் இருக்கின்றன. என்ன, ஒன்று ஆழ்வானுடைய நிர்வாகம், அடுத்து எம்பாருடைய நிர்வாகம், அதற்கு மேலே பட்டருடைய நிர்வாகம் என 3 நிர்வாகங்கள் காண கிடைக்கின்றன. இதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ கருத்து வேற்றுமையா அப்படின்னா கருத்து வேற்றுமை கிடையாது. ஒரு ரத்னம் இருக்குது, அதை ஒரு விதமாக பார்த்தால் ஒரு அழகு தோன்றுகிறது, இன்னொரு விதமாக பார்த்தால் இன்னொரு விதமான அழகு தோன்றுகிறது. அப்படி சொற்சேர்த்தியை இட்டு பல விதமான அர்த்தங்களை கொள்ளும்படியாக அந்த ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை பார்க்கலாம். ஆக முதல்ல ஆழ்வானுடைய நிர்வாகம் சகிருதேவ பிரபன்னாய என பெருமாளுடைய ஸ்லோகம். பெருமாள்னால் ராமன். விபீஷண ஆழ்வான் எம்பெருமானிடத்திலே வந்து சரணாகதியை அனுஷ்டிக்கிறான். அப்பொழுது பெருமாள் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த முதலிகள் எல்லாரும் வானர முதலிகள் விபீஷணனை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று சொல்ல, அப்போ எம்பெருமான் தன்னுடைய நிலையை அறிவிக்கிறான். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா என்ன. அதிலே சக்ருத்னா என்ன அர்த்தம் என்பதுதான் இங்கே விசாரம். சக்ருத்னா ஒரு தடவைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை கொண்டு எம்பார் ஒரு தடவை எம்பெருமானை பிரபத்தி பண்ணினாலே போரும். ஆனாலும் பல தடவை எதற்காக என்பது இந்த விஷயத்தில் நாம் பார்க்கலாம். முதல்ல ஆழ்வானுடைய நிர்வாகம். சக்ருதேவ என்பதற்கு சகசைவ என்ன ஆழ்வான் நிர்வகிப்பதொரு பொருள் உண்டிரே என்று அருள் செய்கிறார். அதாவது சகசைவ அப்படின்னு சகசானா உடனேன்னு அர்த்தம், ஷடக்கெனன்னு அர்த்தம். உடனே எம்பெருமானை சரண் புகூர வேணுமா. நம்முடைய அயோக்கியத்தையை பார்த்து நானோ தாழ்ந்தவன், எம்பெருமானோ உயர்ந்தவன், அவனை போய் நாம் எப்படி கிட்டி சரணடைவது என்று பார்க்க வேண்டாம். எம்பெருமானுடைய குணங்களை பார்த்து எப்பேற்பட்டவர்களையும் அவன் மன்னிப்பான், ஏற்றுக்கொள்வான் என்று அதை பார்த்து சடக்கென எம்பெருமானை நாம் ஆசிரியிக்க வேணும் என இது ஆழ்வானுடைய நிர்வாகம். அதாவது பொதுவாக சக்ருத் என்கிற இடத்திலே சகசா என்பதும் வரும், சகசா என்கிற இடத்திலே சக்ருத் என்பது வரும். அதை போல இங்கே சக்ருத்து என்பதற்கு சகசா என்ன அர்த்தம் பண்ணி அருளி செய்கிறார் ஆழ்வான். உடனே என்ன அர்த்தம். ஆழ்வார்கள் ஒள்ளனி போதா என்று நாய்ச்சியாரும்
வந்தொல்லை கூடுமினோ என பெரியாழ்வாரும் அருளி செய்கிறார்கள். அப்படி உடனே வர வேண்டும், அடியார்களுடைய கோஷ்டிக்கு உடனே வர வேண்டும் என்று அங்கே உபதேசம். அந்த உபதேசம் கூட தேவையில்லாதபடி பீஷண ஆழ்வான் எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு உடனே வந்தான் என காட்டப்பட்டிருக்கிறது. உத்பபாத கதாபாணிகி, ராவணனுடைய அரசவையிலே இருக்கிறான் பீஷணன். நல்வார்த்தைகளை உபதேசம் பண்ணுகிறான். பிரதீயதாம் தாசரதாய மைதிலீம் என்று பெருமாளிடத்திலே பிராட்டியை ஒப்படைக்க வேணும் என்று உபதேசங்களை செய்கிறான் பீஷண ஆழ்வான் ராவணனுக்கு. ஆனால் அது அவனுக்கு ஏறவில்லை. பலவாறு அவமானப்படுத்தி விடுகிறான் ராவணன் பீஷண ஆழ்வானை. உடனே அந்த இடத்திலிருந்து உடனே கிளம்புகிறான். ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா என்ன ஸ்லோகம். உத்பபாத கதாபாணிகி, தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய உறவினர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு சென்றானா, தன்னுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றானா? இல்லை. உடனே அவன் கையில் ஒரு கதை இருந்தது. அந்த கதையோடு கூட 4 ராட்சசர்கள், அவர்களோடு அப்படி உடனே கிளம்பி விட்டான். அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் என்று கொண்டாடுகிறார் ஸ்ரீ வால்மீகி பகவான். இப்படி ஆஜகாம முகூர்த்தேன, ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ளே அந்த கடலை கடந்து இக்கரைக்கு பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தான். ஒரு பெருமாள் யாரோட இருக்காருன்னா, எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா, லக்ஷ்மணோடு கூடிய ராமன், இளைய பெருமாளோடு கூடி பெருமாள் அங்கே அவனுடைய தோளிலே சாய்ந்து கொண்டு எழுந்தருள் இருக்கிறார். அந்த இடத்திற்கு வந்தான் என்று காட்டப்படுகிறது. அதனால வேகமாக வந்தான். அதனால சகசைவா என அர்த்தம் பண்ணி வேகமாக வந்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை சகிருத் என்பதற்கு ஆழ்வான் அருளி செய்கிறார். ஆழ்வாரும் நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் என அருளி செய்கிறார். இப்படி நாகனையாக இருக்கக்கூடியவர் இளைய பெருமாள், அவரோடு சேர்ந்திருக்கிறார் பெருமாள் பிரான். நாகனை மிசை நம்பிரான், அப்படி இளைய பெருமாளுடைய தோளிலே சாய்ந்து கொண்டிருக்கிறாராம் பெருமாள். அப்பொழுது எப்படி ஆழ்வார் சரணாகதி அனுஷ்டித்தாரோ அதைப் போலவே இளைய பெருமாளும் உடனே சென்று எம்பெருமானை கட்டி சரணம் புகுந்தார் என இது ஆழ்வானுடைய நிர்வாகம். அப்படிப்பட்டவன் பொருட்டும் எம்பெருமான் தெரிவிக்கிறானாம், நான் அபயமளிக்கிறேன், எல்லா பூதங்களின் இடத்தும் நான் அபயமளிக்கிறேன், இதனுடைய விரதம் என தெரிவிக்கிறார். இதே அடுத்து எம்பாருடைய நிர்வாகத்தை நாம் காண வேணும். எம்பார் ஒரு ஜென்மமாக பிரபத்தி பண்ணுவது சாலவும் அசகிருத்தாய் இருந்ததோ பெறுகிற பேற்றை பார்த்தாள் என்ன அருளி செய்தார் எம்பார். ஒரு ஜென்மமாக பிரபத்தி பண்ணுவது, ஒரு ஜென்மத்திலே நிறைய பிரபத்திகள், ஜென்மம் பூராவும் பிரபத்தி பண்ணினாலும் போராதம். எதற்கு போராதுன்னா, நம்ம எவ்வளவோ ஜென்மங்கள் கீழ்கழிந்த காலத்திலே நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இனி பெறப்போவதோ எல்லையற்ற ஆனந்தம் பரமதத்திலே பெறப்போகிறோம். அது எல்லையற்ற காலம், எல்லையற்ற ஆனந்தத்தை அடையப் போகிறோம். ஆனால் இந்த ஜென்மங்கிறது நம்முடைய ஜென்மங்களை பார்த்தா ஏதோ ஒரு சின்ன பகுதி தான். அனாதியாக முன்னாடி எவ்வளவோ ஜென்மங்கள் கழிந்திருக்கின்றன. இனியும் எவ்வளவோ காலம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இந்த பிரபண்ணன் இருக்கப் போகிறான். ஏதோ அந்த பிரபத்தியை அனுஷ்டிக்கக்கூடிய அந்த ஜென்மம் இருக்கே, அதை பார்த்தா ஏதோ ஒரு நாள் ஒரு தடவை தான் செய்தது போலே இருக்குமாம். அந்த ஜென்மம் பூராவும் செய்தாலும் அது ஒரு தடவை செய்ததற்கு சமானமாக ஆகும் என இப்படி நிர்வகிக்கிறார் எம்பார். ஒரு ஜென்மமாக பிரபத்தி பண்ணுவது சாலவும் அசகிருத்தாய் இருந்ததோ பெறுகிற பேற்றை பார்த்தால் என்ன எவ்வளவு பேர்பட்ட பேர் இந்த சரணாகதனுக்கு கிடைக்கப் போகிறது. காலமெல்லாம் எம்பெருமானுக்கு அடிமை செய்து கொண்டு ஆனந்தமாக எழுந்தருளி இருக்கப் போகிறான். அதே போல இவனுடைய காலம் இதற்கு முன் கழிந்ததும் அனாதியான காலம். அதிலே இந்த ஜென்மம் அது சிறு பகுதி. அதிலே ஏதோ சில சமயங்கள் பிரபத்தி பண்ணுவது என்பது அது ஒரு தடவைக்குத்தான் சமானம் என்று ஆழ்வார்கள் இப்படி பலபடிகளாலும் பிரபத்தி பண்ணினாலும் அது ஒரு தடவைக்குத்தான் சேரும் என்று இது எம்பாருடைய நிர்வாகம். அப்படித்தான் சரணாகது ஒரு தடவை செய்தாலும் துவயத்தை எப்பொழுதும் அனுசந்திக்க வேணும் என்று ஆச்சாரியர்களுடைய நியமனம். துவய மந்திரம் என்ன என்னால் அது சரணாகதி மந்திரம்தான். சரணாகதி மந்திரம்தான் துவய மந்திரம். அதை எப்பொழுதும் உச்சரித்தால் எப்பொழுதும் சரணாகதியை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தானே அர்த்தம் தேரும். இது சரணாகதியிலே ஒரு நிஷ்டையை காட்டுகிறது, உபாய நிஷ்டையை காட்டுகிறது. இதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம் என்கிற நிஷ்டையை இது காட்டுகிறது. மேலே ஸ்ரீ பராசர பட்டர் இந்த எம்பாருடைய நிர்வாகத்தையே சிறிது விவரித்து அருளி செய்கிறார். ஈஸ்வர விஷயீகாரத்துக்கு ஒரு கால் அமையும், ஆவர்த்திக்கிறது உபாய வைபவத்தால் வந்த ரஸ்யத்தையாலே என பட்டருடைய நிர்வாகம். அதாவது ஒரு தடவை என்பது எம்பெருமான் இந்த
பிரபன்னனை ஸ்வீகரிப்பதற்கு ஒரு தடவையே போரும். ஆனால் ஆயுளுள்ளவரை இடைவிடாமல் அனுசந்திப்பதற்கு என்ன காரணம் என்னால் அதிலே இருக்கக்கூடிய இனிமை, இந்த உபாயத்தின் பெருமையில் உண்டான இனிமையாலே இப்படி இவன் அனுஷ்டிக்கிறான். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது! எம்பெருமானை சரண் புகுவது மிகவும் இனிமையாக இனிமையான வஸ்து எம்பெருமான். அவனை சரண் புகுவது கூட மிகவும் இனிமையாக இருக்கிறது என்ன அந்த உபாய விபவத்தால் வந்த ரஸ்யத்தையாலே என்ன இது பட்டரும் இப்படியே நிர்வாகம் பண்ணுகிறார். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்னால் பக்தி யோகம் பல தடவை செய்ய வேண்டும். பக்தியை காட்டிலும் பிரபத்திக்குண்டான ஏத்தம் என்னன்னா ஒரு தடவை செய்தால் போதும் என்பது பிரபத்தி. ஆனால் பக்தி அப்படி இல்லை, பல ஜென்மங்கள் செய்ய வேண்டும். ஜன்மாந்திர சஹசிரேஷு தபோஜான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே என பிரமாணம். இப்படி பல ஜென்மங்கள், ஜன்மாந்திர சஹசிரேஷுனா ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் இப்படி தபம் முதலானவை செய்தால் கிருஷ்ணனிடத்திலே பக்தியானது ஏற்படுகிறது என இந்த பிரமாணம். அதே போல பிரம்மசூத்திரத்திலே ஆவிருத்தி ரசகிருத் உபதேசாத் என பல தடவை செய்யப்படும் தியான ரூபமான அறிவு அதுதான் மோட்சத்துக்கு சாதனம் என அப்படி சாஸ்திரங்களை உபதேசிக்கின்றன. அதனால இப்படி பக்தி யோகம் முதலானவை செய்யப்பட வேண்டும் என்னால், உபாசனம் செய்து எம்பெருமானை அடைய வேண்டும் என்னால் பல தடவை பல ஜென்மங்களாக செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் விதிக்கின்றன. அப்படி இந்த பிரபத்திக்கு கிடையாது என்பதனாலே சக்கரது என்று தெரிவிக்கிறார்கள் ஒரு தடவை என்று. ஆனாலும் நாம் அனாதி காலம் சம்சாரத்திலே இருந்து பிறகு சரணாகதி செய்து இந்த ஜென்மத்திலே செய்து பிறகு எம்பெருமானை இடைவிடாமல் எல்லா காலத்திலும் அனுபவிக்கப் போகிறோம். அந்த காலங்களை எல்லாம் பார்த்தால் இந்த ஜென்மம் என்பதே அது ஒரு தடவை என்று சொல்வதற்குத்தான் ஈடாக இருக்கும் என்று எம்பார் இப்படி நிர்வாகம் பண்ணுகிறார். முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு தடவை என்பதற்கு மகா விஸ்வாசம் நமக்கு வேணும். ஒரு தடவை செய்தால் போரும். பல தடவை எதற்காக செய்கிறோம் என்னால் நம்பிக்கை இல்லைன்னா பல தடவை செய்வோம். ஆனால் இங்கே அந்த எண்ணத்தினாலே அவர்கள் பல தடவை செய்யவில்லை. அவர்கள் செய்வது எதனாலே என்னால் ஸ்வராதிசயம் என அவர்களுக்கு துடிப்பு அதிகமாக இருக்கு. அப்பேற்பட்ட வஸ்து, இனிமையான வஸ்து எம்பெருமான், அவனை இப்பொழுதே பெற வேண்டும் என்கிற துடிப்பினாலே இவர்கள் பல தடவை செய்கிறார்கள் என இப்படி எம்பாருடைய நிர்வாகமாகவும் அமைந்திருக்கிறது. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.